அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் நடக்கிற அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு முகமது ஜபீர் வந்திருக்காரு. அவர் கூட நிறைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்க அரசியல் காலகட்டத்தில் தவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் முடிவடைந்துருச்சு. இதில் நீங்கள் மாற்றம்னா என்ன மாற்றங்களை பார்க்குறீங்க? கேள்வி ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அவரோட பாணியிலே சொல்கிறேன். பிகில் படம் ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். பூக்கடையில் ஒரு நபர் வேலை பார்ப்பார். அவருக்கு அந்த வேலை போயிடும். அவரை வந்துட்டு பட்டாசு கடையில் வேலைக்கு போட்டுருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எந்த ஒரு பட்டாசும் விற்காது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். காரணம் என்னன்னு கேட்டால் அதுவும் அவரே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, பூக்கடையில் எப்படி அவர் தண்ணி தெளிக்கிறாரோ அதே மாதிரி அங்கே இருக்கிற பட்டாசுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டோட நிலைமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம், யார் எங்கே இருக்க வேண்டுமோ அவர்கள் அங்கே இருந்தால்தான் தூய ஆட்சியும் மாற்றமும் நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு, சந்தானம் ஒரு படத்தில் ஒரு காமெடியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். வா, நீ என்ன பண்ணுறன்னா இங்கே இருக்கிற பருத்தி மூட்டையெல்லாம் இந்த குடோனில் வச்சுடு, நீ என்ன பண்ணுற தென்னந்தோப்பில் இருக்கிற பருத்தி மூட்டையெல்லாம் இந்த குடோனில் வச்சுடுன்னு சொல்லிடுவார். அது மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திமுக என்னெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் எடுங்கப்பா. வா, நீ என்ன பண்ணுறனா அந்த திட்டத்துக்கு ஒரு புது பேர் வைப்பா. வா, நீ என்ன பண்ணுறனா அந்த திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோன்னு மக்கள்கிட்ட பேசுப்பான்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஆட்சியை தான் இங்கே நடத்துகிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த ஸ்டிக்கர் ஆட்சி நடத்தினா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துப்போமே, நான் முதல்வன் திட்டத்துக்கு பெயர் மாற்றினார்கள். அது வரைக்கும் அவங்க நின்றா கூட பரவாயில்ல. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் முதல்வன் மூலம் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்களோ அந்த காணொலியெல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி போட்டுச்சு. அந்த வீடியோ மொத்தமே டிலீட் பண்ணிட்டாங்க. ஆக அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டமே எடுத்து வரப்படவில்லை, திராவிட முன்னேற்ற கழகமால் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று மக்களை நம்ப வைக்காமல் இவர்கள் தான் புதுசாக திட்டம் கொண்டு வந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்றாங்க. கண்டிப்பா. இப்போ மாற்றம் அப்படின்னு சொன்னா, கடந்த திமுக ஆட்சியிலையுமே எல்லா வகையிலையுமே குற்றங்கள் நடந்தது. அதை தடுக்க இவங்களும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருந்தாங்க. குற்றங்கள்ன்றது பாமர மக்கள் பண்றது, அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு தலைவர் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா? இப்போது கடந்த ஆட்சியிலையுமே லாக்அப் டெத்து நடந்தது. அதுக்கு முன்னாடி ஆட்சியிலையுமே சாத்தான் குளமில் நடந்தது. அது இப்போ வரைக்கும் பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு. இப்போ அதையே மிஞ்சுற மாதிரி நாகர்கோவிலில் சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளியை லாக்அப் டெத் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் சிஎம் வந்துட்டு சாரி நடந்துருச்சு அப்படின்றது சொல்லவே இல்லை. அதை பற்றின ஒரு பேச்சே இல்லை. அது அவருக்கு காதுக்கு போச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ தமிழக அரசியல் இருக்கா? கண்டிப்பாக என்னென்னா, அவர் காதுகளுக்கு போயிருக்கும். எப்போவுமே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவார். என்னென்னா, மக்கள் ஒரு விஷயத்தை பேசிக்கினே இருக்கணும், அதை ட்ரெண்டாக்கிக்கினே இருக்கணும். அது எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பேசுவார். இப்போ அந்த இஷ்யூவை நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி அவரை கைது பண்ணுறாங்க. மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட் தராங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அவர் ரைட், இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட், அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவர் ஃபிட்டாக தான் இருக்காருன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தராங்க. சிறைச்சாலைக்கு போகிறாரு. கரெக்டாக 3 நாளைக்கு அப்புறம் 13ஆம் தேதி கால் பண்ணுறாங்க காவல்துறையிலேருந்து வீட்டுக்கு. என்ன கால் பண்ணுறாங்க, அவருக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு, நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் அவர் இறந்துருக்காரு. அவருக்கு காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. 19 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு இருக்குது. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுவாங்க, அதான் நடவடிக்கை எடுத்துட்டோம்ல அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு முதலமைச்சர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கான பண்பு. வெறும் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாத்தான்குளம் இஷ்யூ அப்புறம் சாத்தான்குளம் இஷ்யூ அப்போது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருப்பார். பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, காவல்துறை அடித்ததால் தான் அவர்கள் இறந்தார்கள்னு. அப்போ அவர் இப்படி பார்த்துட்டு ஒன்று சொல்வார், எனக்கு வந்த ரிப்போர்ட் படி அவர் வயிற்று வலியால் தான் இறந்தாங்க. அப்படி ஒரு முதலமைச்சர். அதே முதலமைச்சர் தான் அமைதி வழியில் போராடி கொண்டிருந்தவர்களை சுட்டார்கள். அதையே நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆளுகிற ஒரு அரசு காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்து செக்ஷன் 2.2ல் காவல்துறையை நடவடிக்கை எடுத்தாங்க. அது ஒரே ஒரு அரசு, இந்தியாவிலே முதல் அரசு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். கண்டிப்பாக. இப்போது தாவேக அரசு அப்படின்னு பேசும்போது அமைச்சர்கள் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும்
அவருக்கு சம்பந்தமே இல்லாத துறையாக இருந்தால் கூட அதுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு கீழே இருக்க துறை சிறைச்சாலை துறை. அதில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சரி, சிஎம் தான் வாயை திறக்கல, அமைச்சர்களையாவது பேசுவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்களும் அவரோட துறைக்கு கீழே இருக்க விஷயத்தில் இப்படி நடந்திருக்கு. அவரும் இந்த நிகழ்வு பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அவர் எப்போவுமே என்னென்னா, நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. மின்சாரத்துறை பற்றி அவர் அவ்வளோ பேசினார் பத்திரிகையாளர் சந்திப்பில். தனித்தனியாக எதுக்கு மின்வெட்டு நடக்குதுன்னு கேள்வி கேட்டப்போ ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிடறாங்க. ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிடறாங்க. இது எப்படி இருக்குன்னா, சாட் ஜிபிடியில் மின்வெட்டுக்கான 10 காரணங்கள் சொல்லுங்க, அதில் 10 காரணம் வரும். அதை அப்படியே படிச்சுட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஃபியூஸ் பிடிட்டுங்கிறாங்க, மரோட கிளைப்படுது, அப்கிரேடேஷன்லாம் நடந்துக்கின்னு இருக்கு, அதனால் ஸ்லோ டவுன் ஆகுது, சம்மர் காலத்தில் அதிகமாக நம்மளால் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால் எங்களுக்கு கரண்ட் தர முடியலன்னு ஒரு வேடிக்கையாக தான் பார்க்குறாங்க. ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மின்கட்டண உயர்வுக்கு திமுக அரசு தான் காரணம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. மின்சாரத்துறையில் இவ்வளோ கடன் இருக்குது, அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு வெள்ளை அறிக்கையும் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டார். ஊழல் பண்ணிட்டாங்கப்பா மின்சாரத்துறையில், திமுக ஊழல் பண்ணிட்டாங்கப்பா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பெரிய விளக்கமே கொடுத்தாங்க. அவர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் அதுக்கான பதில் இருந்தது. என்ன பதில்னா, 2011 to 16 வந்துட்டு எவ்வளோ பற்றாக்குறை இருந்துச்சுன்னா 56 கோடி, அதுக்கப்புறம் 5 ஆண்டில் 58 கோடி. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி ஆளுகிற பொழுது 38,000 கோடி தான். எவ்வளோ கிராஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். அப்படி தான் நம்ம எப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம்? ஒரு அரசு நல்லா செஞ்சிருக்குன்னு எப்படி கம்பேரிசன் பண்ணுவோம்னா, போன தடவை அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை கம்பேர் பண்ணணும். அதை பண்ணாமல் வெறும் திமுக அரசு மேலேயே பழி போடக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வெள்ளை அறிக்கை நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். எந்த காலகட்டத்தில்னா என்ன வேடிக்கைன்னா, எப்போவுமே வெள்ளை அறிக்கை எப்படி வெளியிடுவாங்கன்னா 10லேருந்து 15 ஆண்டு அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கை எடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. இவங்க என்னன்னா 5 ஆண்டுக்கு மட்டும் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, இங்கே தான் அவங்களுடைய எஸ்கேபிசமான அரசியலை நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா இருந்தது. அவங்க ஆட்சியிலிருந்து அந்த முடியும் தருவாயில் 0.04 to 0.01 தான் பொருளாதாரம் அந்த பெர்சன்டேஜ் இருந்தது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்ம எண்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10லேருந்து 11% மேலே ரெட்டை டபுள் டிஜிட்டில் இருந்தது. ஆக இவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எஸ்கேபிசம் அரசியலை தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கான ஒரு அரசியலை இவங்க எப்போ தேடுவாங்க, மக்களுக்கான ஒரு அரசியலை இந்த மக்களுக்கு அவங்க எப்போ சொல்லுவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி தான் எனக்கு இருக்குது. இப்போ அமைச்சர்கள் பற்றி பேசும்போது இன்னொரு அமைச்சரை பற்றி பேசணும். நோ கமெண்ட்ஸ் சொன்னாலே தெரிஞ்சிருக்கும். அமைச்சர் ஸ்ரீநாத் வந்து நேற்று சென்னை காசிமேட்டில் ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு. அப்போது அங்கே ஒரு மீனவர் வந்து அவரோட படகு வந்து ஆந்திராவில் 25 நாளைக்கு மேலே இருக்கான். ஸோ அதை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீக்குளிக்க முயற்சி பண்ணுறாரு. எனக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தீக்குளிக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை, இந்த மாதிரி நான் செத்து போனால் என்னோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தாவேக அரசு கரூரில் இறந்து போனவங்களுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டுச்சு இல்லையா, கவர்மெண்ட் வேலைன்னு. அது மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு மனநிலைமையை உருவாக்கியிருக்கு அப்படின்றதுக்கு இந்த இன்சிடெண்ட்டே ஒரு சாட்சி. மக்களை இவர்கள் எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நம்ம ரொம்ப பார்க்கணும். இப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படுகிறது. அது யார்? கரூரில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விக்ரவாண்டியில் அங்கேயும் உயிர் சேதம் நடந்துச்சுன்னா நடந்துச்சு, திருச்சி மாநாட்டில் நடந்துச்சு, தஞ்சாவூரில் நடந்துச்சு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருச்சி மாநாட்டில் ஒருத்தர் இறக்குறாரு, அவருடைய உறவினர்னு நான் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, கரூரில் நீங்கள் தரீங்க, ஏன் திருச்சியில் தந்தா என்ன, தஞ்சாவூரில் தந்தா என்ன, விக்ரவாண்டியில் தந்தா என்ன, ஏன் தரலை? அதுக்கும் எனக்கான பதில் இருக்குது. என்னன்னா, கரூரில் தந்தா தான் மாசாக இருக்கும். ஏன்னா அந்த இஷ்யூ தான் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அந்த இஷ்யூ தான் ஒரு மாசான ஒரு கிரியேட்டிவை செட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் இடைத்தேர்தல் வருது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்னால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கரூரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அரசு வேலை. நீங்கள் காவல்துறை மேல் பழி போடலாம், ஆனால் உங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி, உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கணுமா இல்லையா? வேலூரில் அவர் பேசுகிறார், என்ன தெரியுமா பேசுகிறாரு, அவரோட வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. கரூர் விஷயத்தில் என் மேலே ஏன் பழி போட்டுங்க? கரூர்ன்றது ஒரு சாதாரண விஷயமா? நான் கேட்குறேன், ஒரு இளம் பேச்சாளராக, ஒரு இளைய தலைமுறையிலையாக கேட்குறேன், கரூர் ஒரு விஷயமா? கரூர் சம்பவம்னு சொல்லுங்கள், ஒரு கரூர் எதிர்பாராத ஒரு விபத்துன்னு சொல்லுங்கள். போலீஸ் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, போகாதீங்கன்னு போலீஸ் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறார். ஆனால் டிஎஸ்பி சொன்னதாக அவரே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார்.
இப்போ தாவேக ஆட்சின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்பவே மோசமாக ஆயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லி இப்படி தட்டினார். ஒரு நியூ கவர்மெண்ட், ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் உங்களுக்காக நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாக்அப் டெத்து, பெண்கள் பாலியலுக்கு உட்படுத்துகிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, சாதாரண மக்களை மீது நீங்கள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்க, காவல்துறையால் மிரட்டுறீங்க. ஆனால் உங்கள் டிவிக்கு நிர்வாகிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ற கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளால் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தராரு. அதுக்கான நீங்கள் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு பிறகு 2 காவல்துறை அவருக்கு பாதுகாப்பாக போடுறாங்க. இது எப்படிப்பட்ட இதாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குளித்தலை எடுத்துக்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி சோஷியல் மீடியாவில் ஒரு தவறான செய்தி போட்டாருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க, மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க. அதே குளித்தலையில் தானே உங்கள் ஒன்றிய செயலாளர் டிவிக்கே நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு தொல்லை செஞ்சார், அவரை மக்கள் அடித்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரமேஷ் மேடையில் பேசினார். மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேடைக்கு மேடை பேசினார். நான் ஊழல்லாம் இல்லாமல் இருக்கும், அண்ணனுக்காக வந்திருக்கேன், அவருக்காக நான் தூய ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடியான வேல்யூ 2 கோடிக்கு எப்படி போனது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதை நம்ம ப்ரீஃபாக பார்த்தோன்னு சொன்னால் அங்கேயே ஒரு படமாக தான் அது இருக்கும். எப்படின்னா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும். என்னென்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருப்பார், இதுக்கும் முன்னாடி என்னென்னா அந்த கோயில் நிலம் 60 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த இடம். அதை எடுத்து இந்து அறநிலையத்துறைக்கு பழனி கோயிலுக்கு சொந்தம்னு எடுத்து வந்த ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் 60 ஆண்டான ஆக்கிரமிப்பான நிலத்தை எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் 60 நாளில் ஒரு ப்ரைவேட்டுக்கு தருவீங்களா? இதுக்கு தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா? அவரோட பாணியிலே சொல்லணும்னா, அவர் பத்திரிகைகள் சந்திப்பில் என்ன ஒரு இன்சார்ஜை போட்டோம், அவரை தான் பண்ணால் எப்படி ஒரே ஒரு நாளில் ஒரு இன்சார்ஜருக்கு அந்த பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கான உரிமை இருக்கான்னு கேள்வி. நீங்கள் அப்போது அந்த ரெஜிஸ்டரை கேன்சல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சட்டம் தெரியாதா என்ன? தனியாருக்கும் அது எழுதிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷனில். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இடம் மீட்கப்பட்டது. ஆக ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் தவறுகள் நடக்கும். ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். அதை எடுக்காமல் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் எஸ்கேபிசம் அரசியலையும் ஒப்பாரி அரசியலையும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பீர்கள் தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக அவர் மக்களோட நலனை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுத்தால் தான் தமிழ்நாடு ஓரளவாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்றது உங்களோட கருத்துக்களை ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.